அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். கடவுளே, உங்க நட்பு யார் யாரோட? இந்த பாடலை கேட்கிறீங்களா? தங்கிட தகுதியுள்ளோர் யார்? இறைவா இறைவா இல்லிடத்தில் மனதுடன் நடப்பவரே, நேர்மையில் அனைத்தையும் செய்பவரே. மாசற்ற மனதுடன் நடப்பவரே, நேர்மையில் அனைத்தையும் செய்பவரே. உண்மையில் ஊன்றி நிலைப்பவரே, நன்மையை அவர்க்கும் நினைப்பவரே. நல்லதை சொல்பவரே, நட்பினை நலமாய் காப்பவரே. நாவினால் நல்லதை சொல்பவரே, நட்பினை நலமாய் காப்பவரே. இறையன்பு துணையில் வாழ்பவரே, இறைவனை மனிதரில் மதிப்பவரே. இறையன்பு துணையில் வாழ்பவரே, இறைவனை மனிதரில் மதிப்பவரே. இறைவாவும் இல்லிடத்தில் தங்கிட
லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 10 இறை சொற்றொடர்கள் 38 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாக்கி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரை, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டு விட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பொது காலத்தின் 16வது ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் தருகின்ற அன்பு விருந்திலே கலந்து கொள்ள உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் இறைவேண்டல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடவுளை உபசரிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் உபசரித்து கொண்டே இருக்கிறார். எனவே கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்ற வகையிலே நம்முடைய வாழ்க்கையை ஒரு விருந்தாக அமைத்துக் கொள்ள நாம் முயற்சி எடுக்க வேண்டும். உபசரிப்பு என்பது நல்ல ஒரு பண்பாடு மட்டுமல்ல, ஒரு விவிலிய மதிப்பீடும் கூட. வழிப்போக்கர்களை வரவேற்று பணிபடை செய்தால் தங்களை அறியாமலே வானதூருக்கு பணிபடை செய்தவரும் உண்டு என பவுலடியார் கூறியுள்ளார். ஏழைகளை, ஒடுக்கப்பட்டவரை சமூகத்தில் யாருக்கு அதிக மதிப்பு கொடுக்கப்படுவதில்லையோ அவர்களை வரவேற்று உபசரிப்பது இறைவனுக்கே செய்கின்ற பணிவிடை. எனவேதான் நம்முடைய முன்னால பாரம்பரியம் வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில் யார் வந்தாலும் உட்காரலாம். வந்தோடனே அவங்களுக்கு செம்பு தண்ணி கொடுப்பாங்க. அது இன்னைக்கு அழிந்தே போச்சு அந்த பாரம்பரியம். ஏன்னா ஒரு கதவு, அதுக்கு கதவுல ஒரு கொசுவலைக்கு அடுத்து ஒரு கிரில்லுக்கு அடுத்து ஒரு காம்பவுண்டில் ஒரு நாய் ஜாக்கிரதை, இப்படிலாம் போட்டால் யார் வந்து உட்காருவாயிரு. நாய் இருக்கா சார், நம்ம இருக்கான்னு கேட்க மாட்டான். நாய் இருக்கா சார் அப்படின்னு கேட்டுதான் உள்ள வரக்கூடிய கலாச்சாரம் ஆகி போச்சு. அந்த அளவுக்கு நம்முடைய உபசரிக்கிற விருந்தோம்புகின்ற பண்பும் பாணியும் இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில பேர் இருக்கிறாங்க விருந்தோம்பல் செய்கிறது இல்லைன்னு சொல்வதற்கு இல்லை. எனவேதான் சின்னம் சிறு என் சகோதர சகோதரிகளுக்கு செய்யும் போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என இயேசு மொழிந்தார். முன்பின் அறிமுகமில்லாத நபர்கள் 3 வந்தபோது ஆபிரகாம் அவர்களை வரவேற்று மிகுந்த ஈடுபாட்டோடு உபசரித்தார். அதனால் இறை ஆசியை நிறைவாக பெற்றுக்கொண்டார்கள். மார்த்தாவும் மரியாவும் ஆண்டவர் இயேசுவை தங்கள் இல்லத்தில் வரவேற்று உணவு வழங்கி அவரோடு உறவாடினார்கள். பணிவிடையோடு பாதம் அமர்ந்து உரையாடியது இயேசுவை கவர்ந்தது. நாமும் அதே பண்புகளை உதவிகளோடு நட்புறவும் வழங்கினால் அது இறைவனுக்கு ஏற்புடையதாகும். இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 2 பொம்பளைங்க தனியாக இருக்க வீட்டில் ஒரு பாஸ்டர் போனாருங்களா அல்லது சாமியார் போனாருன்னா, வேதியர் போனாலே இன்னைக்கு தவறாக 5 நிமிஷத்துக்கு மேலே 10 நிமிஷம் வீட்டில் இருந்தாலே தவறாக பார்க்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு சமூகம். அது அவங்களும் காரணம், இவங்களும் காரணம். அதனால் அது வேற விஷயத்துக்கு நான் வரல. ஆனால் அந்த பண்பு இன்றைக்கு இல்லை. இல்லற சந்திப்பு, குடும்ப சந்திப்பு இன்றைக்கு குறைந்து போய்விட்டது. அது இன்னும் நமக்கு வேண்டும். ஒன்று சொல்லுகின்ற பணியாளர்களையும் அரவணைக்கக்கூடிய, பாசத்தோடு வரவேற்கக்கூடிய தன்மை இன்றைய குறையுது. அது யான் காரணம்னு தெரியல, அது பிறகு யோசிக்கணும். எனவே இயேசுவின் நண்பர்களான மார்த்தாவும் மரியாவும் பேறு பெற்றவர்கள். இயேசு எப்போதெல்லாம் ஓய்வெடுக்க விரும்பினாரோ அப்போதெல்லாம் அவரை தம் வீட்டில் வரவேற்கின்ற பேறு பெற்றிருந்தார்கள். இன்னைக்கு வீடுகளில் போய் ஓய்வெடுக்க முடியுமா? என்ன சொல்லுவாங்க? எப்படி பேசுவாங்க? அன்னைக்கு இயேசு இருந்த கலாச்சாரத்தை இன்னைக்கு இங்கேயும் இல்லை, இயேசுவை போல இங்கே யாரும் இல்லைன்னு தானோ. அதனால தான் அந்த பண்பு பாழாய் போய்விட்டது. உரிமையுடன் இயேசுவை உபசரிப்பதிலும் அவரோடு தனியே உரையாடி அவர் அமுத மொழிகளை கேட்கவும் கொடுத்து வைத்தவர்கள். இன்றைய வாசகத்திலே மார்த்தாவின் மனநிலையை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். மார்த்தாவுக்கு நல்ல எண்ணம் இருந்தது. இயேசுவை நன்கு உபசரிக்க வேண்டும், அவருக்கு நன்கு பணிவிடை செய்ய வேண்டும். இந்த எண்ணம் பாராட்டக்குரியது. ஆனால் அடுத்து அவர் செய்ததுதான் இயேசுவின் கவனத்தை இருந்தது. அதாவது மார்த்தா இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த மரியா பற்றி இயேசுவிடமே உரிமையுடன் புகார் சொல்கிறார். என்னை தனியே விட்டுவிட்டாள் என்ற குற்றச்சாட்டுடன் எனக்கு உதவி புரியும்படி சொல்லும் என்ற விண்ணப்பத்தையும் இயேசுவிடம் வைக்கிறார். இயேசு அவரது தவறான மனநிலையை அவருக்கு சுட்டி காட்டுகிறார்.
நல்ல எண்ணம் கொண்டவர்களும் தவறு செய்யலாம் என்பதற்கு இந்த நிகழ்வு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எனவே நாம் கவனமோடு இருப்போம். பிறரது வழிபாட்டு பங்கேற்பு ஆர்வங்கள் பற்றி அவசரப்பட்டு தீர்ப்பு விடாமலும் குற்றம் சுமத்தாமலும் நம்மை காத்துக்கொள்வோம். அத்தோடு வாழ்க்கையின் நல்ல பங்கு எது என்கிற தெளிவையும் பரிசுத்தாவின் முன்னிலையிலே நாம் தேர்ந்து தெளிவும் கற்றுக்கொள்வோம். அதன் வழியாக நம்முடைய கடவுள் தருகின்ற, இயேசு தருகின்ற அன்பு விருந்திலே, உபசரிக்கின்ற விருந்திலே பங்கு பெறுகின்ற பங்கேற்பாளர்களாக நாம் மாறுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. நல்ல நண்பராகிய ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். மார்த்தாவின் அறியாமையை அவருக்கு அன்புடன் சுட்டி காட்டியது போல எங்களின் அறியாமையும் குறை காணுகிற மனநிலைகளையும் சுட்டி காட்டியர்களும். இதனால் நாங்கள் சரியானவைகளை உணரும் ஆற்றலை முது தூய ஆவியால் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன், நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன், நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே.
அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பசியாயிருப்போர்க்கு உணவு
தாகமாயிருப்போர்க்கு குடிக்க கொடுத்திடுவோம். ஆடையில்லாதோர்க்கு ஆடை உடுத்திடுவோம். அகதிகளானோர்க்கு சிறையில் தவிப்போரை சந்திக்க சென்றிடுவோம். உடலுள நோயாளரை சந்தித்து உடனிருப்போம். இகமதில் இறந்தோரை அடக்கம் செய்திடுவோம். இந்த உடல் சார்ந்த நற்பணிகள் இரக்கத்தின் நிறையா. ஐயப்படுவோர்க்கு அறியாதிருப்போர்க்கு அறிவை அளித்திடுவோம். பாவியாய் வாழ்வோர்க்கு அறிவுடன் வழிகாட்டுவோம். துயரப்படுவோர்க்கு ஆறுதலாய் வாழ்வோம். குற்றம் குறைகளை குறைவின்றி மன்னித்திடுவோம். தீங்கு செய்வோரை பொறுத்து ஏற்றிடுவோம். வாழ்வோர் இறந்தோர்க்கா ஜெபங்கள் செய்திடுவோம். இந்த உளம் சார்ந்த நற்செயல்கள் இரக்கத்தின் நிறைவேயா இரக்கத்தின் நிறைவேயா இரக்கத்தின் நிறைவேயா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.